நண்பர்களே, நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசியிலிருந்து ஜோகோ ஐடி கம்பெனிக்கு போயிட்டு இருக்கோம். நிறைய நண்பர்கள் இங்கே ஜோகோ ஐடி கம்பெனிக்கு பக்கத்தில் டிடிசிபி லேஅவுட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஜோகோ ஐடி கம்பெனி பக்கத்தில் இருக்கிற டிடிசிபி பிளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்டுக்கு 7 லட்சம் 8 லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம உங்களுக்கு இந்த ஜோகோ ஐடி கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் ரோடு ஃபேஸ் தார் ரோட்டு மேலே ஒரு 13 சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. சென்ட் வெறும் 4.5 லட்சத்துக்கு தர்றோம். சென்ட் வெறும் 4.5 லட்சத்துக்கு தரோம். இதுதான் ஜோகோ ஐடி கம்பெனியோட கார் பார்க்கிங்க. இதுதான் ஜோகோ ஐடி கம்பெனிங்க. இதுதான் ஐடி கம்பெனி. இந்த ஐடி கம்பெனியை ஒட்டி நிறைய லேஅவுட் டிடிசிபி லேஅவுட்ஸ்லாம் இருக்குது. நல்ல ஒரு பெரிய கம்பெனி, தமிழ்நாட்டில் நல்ல பெரிய ரெவன்யூ கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,000 கோடி 7,000 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய இந்த கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிடிசிபி லேஅவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்டுக்கு 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் விற்றுருக்காங்க. நம்ம உங்களுக்கு இந்த ரோட்டிலே, இந்த ஹைவே ரோட்டிலே ரொம்ப சௌரியமான ரேட்டு தர்றோம். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி வீடியோ பாருங்கள், இடத்த பாருங்கள், கட்டாயம் இன்வெஸ்ட் பண்ணி போடுங்க. ஒரு பிஸ்னஸ் எதுவும் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு டீ ஷாப்பு, ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறீங்க, ஒரு ஃபுட் ஷாப்ஸ் வைக்க போகிறீங்க, இல்லை இந்த ஜோகோ ஐடி கம்பெனியை பேஸ் பண்ணி ஏதாவது மேன்ஷன், ரெண்டல் மேன்ஷன் கட்டி விட போகிறீங்க அப்படின்னா பண்ணலாம். ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ பைக் பார்க்கிங்க, கார் பார்க்கிங் பாருங்கள். இங்கே தங்குறதுக்கு மேன்ஷன்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஹாஸ்டலு, மேன்ஷன் இப்படி ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கனாலும் இந்த இடத்த கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா ஹைவே ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க. இதில் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம். ரொம்ப சௌரியமான ரேட்டு தான். நீங்கள் அங்கே ஒரு டிடிசிபி பிளாட் எடுக்கிற ரேட்டில் பாதி ரேட்டை தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த லேஅவுட், இந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் விசாரிச்சுக்கலாம் டிடிசிபி பிளாட் என்ன ரேட்டு போகுதுன்னு. இந்த ரோட்டில் போங்க, குற்றாலம் ரோட்டில் போங்க. ரொம்ப பக்கத்துலேயே அந்த பெட்ரோல் பங்க் இருக்குது. குற்றாலம் ரோட்டு போனீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்குக்கு முன்னாடியே நம்ம சொல்லக்கூடிய பிளாட் வந்துடும். இப்படி கண்டினியூ வீடியோ பாருங்கள். இந்த ஜோகோ ஐடி கம்பெனிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஃபுட் ஸ்டால் நடத்தி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், குற்றாலம் வரக்கூடிய டூரிஸ்ட்டும் அங்கே சாப்பிட வருவாங்க. நல்ல ஒரு ஃபேமஸான கடைகள் அதில் ஃபுட் ஸ்டாப்ஸ் இருக்குது. இதில் ஏஆர் நகர் டிடிசிபி லேஅவுட், இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கடை வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. டிடிசிபி லேஅவுட்டில் உங்களுக்கு சென்ட்டுக்கு 7 லட்சம் 8 லட்சம் கொடுத்துருக்கு. இது ஃபுல்லாகவே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. இந்த ரோடு விரிக்க போகிறாங்க. நல்லா மூவ்மெண்ட் இருக்கும். ஐடி கம்பெனிலேருந்து இந்த ரோடு எங்கே போகுதுன்னா பழைய குற்றாலத்துக்கு போகுது. பழைய குற்றாலம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டர். இந்த ஐடி கம்பெனிலேருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டரில், ஜோகோ ஐடி கம்பெனிலேருந்து 2.5 கிலோமீட்டரில் குற்றாலம் போயிடலாம். நல்ல அழகான கிளைமேட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள். சென்னையில் இந்த மாதிரி கிளைமேட்லாம் கிடைக்குமா? இப்போ நம்ம அந்த லாரி வருது பாருங்கள், அதை ஒட்டி தான் இடம். அவ்வளோதான். ஐடி கம்பெனிக்கு இதுக்கு ஒரு 250 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்குது. தாராளமாக நீங்கள் துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். 13 சென்ட் ரோடு பேஸில் அமைஞ்சிருது. இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டீ கடை, ஒரு ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட் போட்டிங்கன்னா கட்டாயம் இந்த இடம் உங்களுக்கு கை கொடுக்கும். அவங்க இதுதான் இடம். இந்த போர்டு இருக்கு பாருங்கள், இங்கேருந்து இடம் ஆரம்பிச்சிருதுங்க. இந்த ஆடு போகிறது எல்லாமே இது ஒரு ஒத்தையடி பாதை, ஒரு மாட்டு வண்டி தன பாதை. இது குளத்து கரையில் உள்ள பாதை. அது இங்கேருந்து ஜோகோ ஐடி கம்பெனி ஒரு 250 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். தோரணமலை முருகன் கோயில் ஒரு 4.5 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த வண்டி வருது பாருங்கள், பைக் வருது பாருங்கள். அந்த பைக் வருது ஒரு மாட்டு வண்டி பாதை, குளத்துக்கரை பாதை. இந்த வேலி போட்டிருக்க தான் இடம். இந்த பக்கம் நமக்கு குளக்கரை பாதையாகிடுது. இந்த பக்கம் உங்களுக்கு ஹைவே ரோடு கிடச்சிருது. இந்த ரோடு ஃப்யூச்சரில் விரிச்சாலுமே நம்ம இடத்துக்கு பாதிப்பு இல்லை. ரோடு ஃப்ரண்டேஜ் பாருங்கள், அந்த பாதையிலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி வருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-55 அடி ஃப்ரண்டேஜ் வருது. பின்ன எல்க பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரம் தருது பாருங்கள். அந்த மரம் தருது பார்த்தீங்கன்னா, மாடு மேய்ச்சிட்டுலாம் கிட்ட மரம் தருதா, அது வரைக்கும் வந்துடுதுங்க. பின்னாடி ஒரு 35 அடி இருக்கும். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கூடுதல் வருது, பின்ன கொஞ்சம் குறையுது இடம். நாளைக்கு நமக்கு ரோடு விரித்தாலுமே நமக்கு இடம் மிச்சம் இருக்கும். ரோடு விரித்தாலுமே நமக்கு கவர்மெண்ட் பணம் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஹைவே ரோட்டில் நல்லா பிஸ்னஸ் நடந்துக்கூடிய இடம். ஃபுல்லாக இந்த லாரி டிரைவர்ஸு, ஜோகோ ஐடி கம்பெனியில் இருக்க பையங்க, சாப்பிட போகிற வைக்கலாம் இருக்கும். இதிலேருந்து கரெக்டாக ஒரு 50 மீட்டரில் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஹெச்பி பெட்ரோல் பங்க் இந்த போர்டு போட்டு காத்துருது இல்லைங்களா, அதில் ஒரு லாரி நிற்கும் பாருங்க, அதுதான் பெட்ரோல் பங்க்கு. லாரி நிற்கிங்க இல்லையா, அதான் பெட்ரோல் பங்க். அந்த மஞ்சள் கலர் தெரியுது, அதான் பெட்ரோல் பங்க்கு. ஸோ ரொம்ப பக்கத்தில் தான் எல்லாமே வசதிகளுமே இருக்குது. இவ்வளோ மெயினில், இவ்வளோ பஜார் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டு காமிச்சிருக்கேன். ஸோ யாருக்கு விருப்பம் இருக்கோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு ஆஃபர்டபுளான ரேட்டில் வந்திருக்கு. உள்ள நீங்கள் டிடிசிபி லேஅவுட் எடுக்கிற ப்ரைஸை விட ஒரு பாதி ப்ரைஸில் தான் நான் செய்கிறோம். இந்த ரோடு ஃபேஸ் இடமே உங்களுக்கு கொடுக்குறோம். யாருக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமாக துணிஞ்சு எடுங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த இடத்த உங்கள் பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுக்கறனாலுமே ஆப்ஷன் இருக்குது. அதுக்காக எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் ஒரு வரப்பு பாதை போகுது பாருங்கள். இது வண்டி மாட்டு தடம் இங்கேருந்து போகுது குளத்துக்கரையில். நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க காலத்தில் பிரிக்கணும்னா கூட
அந்த பாதையை பேஸ் பண்ணிவிட நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கவும் செய்யலாம். அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. இடத்தோட வேல்யூ புரிஞ்சவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள்.